வணக்கத்தாருக்கு நற்செய்தி. இது ஒரு முக்கியமான தலைப்பும் பதிவும். ஜின்கள் என்று சொல்கின்ற போது, ஜின்கள் தூய பவர்ஃபுல், அதாவது மிகவும் கடுமையான நெருப்பினால், புகையில்லாத கடுமையான நெருப்பினால் படைக்கப்பட்டார்கள் என்பது தெளிவான உண்மை. இந்த ஜின்களை நாங்கள் கட்டுப்படுத்துவதற்கும் ஒப்பந்தம் செய்வதற்கும் நாங்களும் அந்த நெருப்பைக்கு நிகரானவர்களாக மாறிக்கொள்ள வேண்டும். அந்த நெருப்புக்கு நிகரானவர்களாக நாங்கள் மாறுவதென்பது ஒரு வித பயிற்சி. அந்த பயிற்சியின் பால்தான் நாங்கள் மிக தீவிரமாகவனாகவும் அதே சக்தி உள்ளவனாகவும் அதை கட்டுப்படுத்தி ஒப்பந்தம் செய்யக்கூடியவர்களாகவும் மாற முடியும். எல்லோராலும் அதை கட்டுப்படுத்தவும் முடியாது, எல்லோராலும் அதை பார்க்கவும் முடியாது, எல்லோராலும் அந்த ஒப்பந்தங்களை மேற்கொள்ளவும் முடியாது. ஆகவே நீங்கள் ஜின்களுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், உங்களது நோக்கங்களுக்கு ஏற்ப, உங்களது எண்ணங்களுக்கு ஏற்ப நீங்கள் தயாராக வேண்டும். இந்த தயார்படுத்தல் என்பது உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இதில் மற்றவர்களுடன் வழிகாட்டுதல் மட்டுமே இருக்குமே தவிர தயார்படுத்தல் அது உங்களை சார்ந்தது. நீங்கள் எவ்வளவு உயிருள்ளவனாக, சக்தி உள்ளவனாக தயார்படுத்தப்படுகின்றீர்களோ அவ்வளவு விரைவாகவும் அவ்வளவு வேகமாகவும் ஜின்களை ஒப்பந்தங்கள் செய்ய முடியும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அவ்வாறான ஒப்பந்தங்களை நீங்கள் செய்து கொள்வதால் உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விடயங்களே ஏராளம். காரணம், உங்களை நீங்கள் வெற்றி கொள்ள வேண்டும். எண்ணங்களை ஆர்ப்பரித்து, எண்ணங்களோடு பயணித்து உங்களை நீங்கள் ஒரு சக்தி உள்ளவனாகவும் நெருப்பால் ஆன சக்திக்கு நிகரானவனாகவும் ஆக்கிக் கொள்வதென்பது மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தியான முறை. இந்த தியான முறையை பயின்று, இந்த தியானத்தினால் உங்களை நீங்கள் வலுப்படுத்திக் கொள்வதால் இந்த ஜின்களை நீங்கள் வசப்படுத்திக் கொள்வதற்கும் ஒப்பந்தம் செய்து கொள்வதற்கும் இலகுவாக இருக்கும். ஆகவே இதை எவ்வாறு செய்வதென்பதை நான் அடுத்த பாடத்தில் உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கின்றேன், இன்ஷா அல்லாஹ்.